அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம். நான் கொள்கின்றேன். சென்னை பதிவு மண்டலம், திருவள்ளூர் பதிவு மாவட்டம், ஆர்கேபேட்டை சார் பதிவாளர் அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் எல்லையில் அமைந்திருக்கிறது. இந்த ஆர்கேபேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற சார் பதிவாளர்களுக்கு கொம்பு முளைத்து விடுகிறதா, மனநிலை பாதிக்கப்படுகிறதா, என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. கிராமங்கள் பெருமளவிலே அடங்கி இருக்கிற ஒரு சார் பதிவாளர் அலுவலகம். இந்த கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அங்க கிராமணத்த நிலங்கள் நிறைய இருக்கும், கிராமணத்த மனைகள் இருக்கும், பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். அனுமதியற்ற மனைகளை 20/10/2016 முன்னாடி கிரயம் வாங்கியிருப்பார்கள், அதனை மறுக்கிரயம் செய்வதற்கு செல்வார்கள். இப்படிப்பட்ட இடங்களில் அந்த பாக பிரிவினையாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், உயிலாக இருக்கட்டும், இந்த சொத்துக்களை எல்லாம் பதிவு செய்வதற்கு ஆர்கேபேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு செல்கின்ற பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் அலக்கழிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து நமது கூட்டமைப்பிற்கு புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற சார் பதிவாளர் தாந்தோன்றித்தனமாக தன்னிச்சையாக ஒரு கிறுக்கு பிடித்தவர் போல பொதுமக்களிடத்திலே எந்த வகையிலும் ஒரு மதிப்பு மரியாதை எதையுமே கொடுக்காமல் அவர் இஷ்டத்திற்கு தாந்தோன்றித்தனமாக வாய்க்கு வந்தபடி அவமரியாதையாக ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக பேசி நடத்துவதாக அங்கு இருக்கிற ஆவண எழுத்தர்களும் பதிவுக்கு சென்று வருகின்ற பொதுமக்களும் தொடர்ந்து நமது கூட்டமைப்புக்கு புகார்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனை பதிவுத்துறை தலைமை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் கூடுதலாக, சார் அவர் பதிவு சட்டம் தெரிகிறதா தெரியலையான்னு கூட தெரியல, என் பேர் என்ன தெரியல, சிவலோகநாதன் உங்களை சிவலோகத்துக்கு அனுப்பிடுவேங்கிற அளவுக்கு அவர் மிரட்டுறாரு, அதனால இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கூட சிலர் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பதிவுத்துறை கவனத்தில் கொண்டு அங்கு கிராமப்புறங்கள் இருக்கிற அந்த பூர்வீக நிலங்களுக்கு பதிவு செய்வதற்கு பல தடைகள் இருக்கிறது. அனுமதி பெற்று வந்தால்தான் நான் பதிவு செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அதே போன்று புதிய வீட்டுமனை பிரிவுகளாக இருக்கட்டும், மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவுகளாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் இணையதளம் வாயிலாக பதிவு செய்துவிட்டு அதற்கான ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட்டை இணைத்து ஒரு உறுதிமொழி எழுதி கொடுக்கும் பொழுது அதையும் பதிவு செய்ய முடியாது என மறுக்கிறார். கடந்த வாரம் இப்படி வெளிநாடு பயணத்திற்கு அவசரமாக செல்ல வேண்டி ஒரு நபர் பதிவு செய்வதற்கு முயற்சி செய்து டோக்கன் போடுறாரு, ஃப்ளைட் டிக்கெட் போடுறாரு, அதையும் காட்டுறாரு. அதை காட்டியும் அவர் பதிவு செய்ய முடியாது என்று ரொம்ப ஸ்டஃபனாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர்களை திருப்பி அனுப்பி விடுகிறார். இதனால் அவர் மன உளைச்சல் ஏற்பட்டு சொத்தை வாங்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்திலிருந்தே வந்து அவர் மாறிட்டார். பெருமளவில் அங்கே ரியல் எஸ்டேட் வணிகம் பாதிக்கப்படுகிறது. சொத்துக்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிற பொதுமக்களுடைய கனவு களையப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த சார் பதிவாளர் தான். இன்னும் கூடுதலாக அங்கே இருக்கிற பத்திரிகை எழுத்தர்கள் போயிட்டு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. 20/10/2016 முன்னாடி பொது அதிகார ஆவணம் மனையன் குறிப்பிட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க சார் பதிவாளர்கள். இந்த சிவலோகநாதன் அவர்கள் பதிவு செஞ்சால் நான் பதிவு செய்ய முடியாதுன்றாரு. ஏன்னா அன்அப்ரூவ்ட் கைட்லைன் 5289 ஆஃப் 2020 சொல்லி வழிகாட்டி நெறிமுறைகளை வந்து பதிவுத்துறை தலைவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் கூட ஆவணம் எழுதுறவங்க வந்து வெறும் பிளாட் நம்பர்ஸ் மட்டும் குறிப்பிட்டு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நான் பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த ஆவணத்தை தூக்கி வாடிக்கையாளர்கள் மூஞ்சில் அடிக்கிறது, திரும்ப ஆவண எழுத்தர் திரும்பி அவரோட மூஞ்சில் அடிக்கிறது, இப்படி லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்குகின்ற சொத்துக்களினுடைய அசல் பத்திரங்களை இந்த சார் பதிவாளர் பொதுமக்கள்கிட்ட மூஞ்சில வீசுறாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் பொதுமக்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுறாங்க. சிசிடிவி கண்காணிப்பு கேமரால நீங்க பதிவுத்துறை தலைமை பார்க்குறீங்களா இல்லையானே தெரியல. ஸோ அதனால் இந்த கவனத்தில் எடுத்துக்கங்க. இது வந்து நான் குறை சொல்றதுக்காக இல்லை, குறைகளை களைவதற்காக, பொதுமக்களுக்கு நல்ல முறையில் சேவை வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்து வெளியிடுறேன். ஆகவே பதிவுத்துறை தலைமை இதில் கவனத்தில் கொண்டு சிவலோகநாதனை கூடுதலாக கண்காணித்து அவருக்கு அறிவுரை வழங்கி பொதுமக்களிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்வதற்கும் அவர்களை மரியாதையோடு நடத்துவதற்குமான ஒரு அறிவுரையை வழங்குங்க. அவருக்கு ஆவணம் சம்பந்தமான புரிதல் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை. அது குறித்த தகவல்களை, அது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை அவருக்கு சரியாக சொல்லுங்க. அதுக்கும் சரியாக இல்லைன்னா அவர் பதிவில்லாத பணியை நான் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பதிவில்லா பணி எத்தனையோ பணிகள் இருக்கிறது. ஓரளவுக்கு பதிவு சட்டத்திட்டங்களை தெரிந்த நல்ல ஒரு சார் பதிவாளரை அங்கே நியமனம் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கன்னு ஒரு ஆலோசனையை உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி தகுந்த நடவடிக்கையை சீரிய முறையில் உடனடியாக பதிவுத்துறை தலைமை எடுக்கும் என்கிற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கிறேன்.